தமிழுக்கு அமுதென்று பேர். அந்த தமிழ் இன்பத் தமிழங்கள் உயிருக்கு நேர். அன்னை தமிழை வணங்கி, என் தாய் தமிழ் உறவுகளுக்கு அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நமது வகுப்பில் அன்மொழி தொகை அன்மொழி தொகை நான் ஏற்கனவே சொன்னேன். தொகைன்னா என்ன சொன்னேன்? இரண்டு சொற்களுக்கு நடுவில் ஏதாவது ஒரு உருபு மறைந்து வந்தால் அது அந்த தொகைன்னு சொன்னேன். அப்ப இதுக்கு முன்னாடி நம்ம 5 தொகைகள் பார்த்தோம். இப்ப என்னென்ன தொகை முதல்ல பார்க்கிறோம்? வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகை. வேற்றுமை தொகைன்னா 2 சொற்களுக்கு நடுவில் ஐ, ஆல், கு, இன், அது, கண். அப்ப ஐ, ஆல், கு, இன், அது, கண் ஆகிய இந்த 6 உருபுகளும் 2 சொற்களுக்கு நடுவில் மறைந்து வந்தால் அது என்ன தொகைன்னு சொல்றோம்? வேற்றுமை தொகைன்னு ஏற்கனவே படிச்சோம். அடுத்தது 2வதாக வினைத்தொகை. வினைத்தொகை 2வது என்ன தொகை? வினைத்தொகை பார்த்தோம். வினைத்தொகைன்னா 2 சொற்களுக்கு நடுவில் 3 காலங்கள். 2 சொற்கள் நடுவில் 3 காலங்கள். என்னென்ன காலம்? இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் ஆகிய 3 காலங்களும் மறைந்து வந்தால் அது என்ன தொகை? அது வினைத்தொகை. அடுத்ததாக 3வது என்ன பார்த்தோம்னா பண்பு தொகை. பண்பு தொகை. இது 2 சொற்கள் நடுவுல என்ன இருக்கணும்? மை ஆகிய ஆன. மை ஆகிய ஆன ஆகிய உருபுகள் மறைந்து வந்தால் அது என்ன தொகை? அது பண்பு தொகை. அடுத்தது 4வதா உவமை தொகை பார்த்தோம். உவமை தொகை பார்த்தோம். அதாவது 2 சொற்களுக்கு நடுவில் போல இல்லன்னா போன்ற, போல போன்ற சொல் உருபுகள் மறைந்து வந்தால் அது என்ன தொகைன்னு சொன்னா உவமை தொகைன்னு நம்ம ஏற்கனவே என்ன பண்ணோம்? படிச்சோம். கடைசியா ஒண்ணு பார்த்தோம். அது என்னது? உம்மை தொகை. உம்மை தொகை. 2 சொற்கள் நடுவிலும் இறுதி சொற்களுக்கு பிறகும், அதாவது 2 சொற்கள் முதல் சொல்லு, 2வது சொல்லு 2 சொல்லுக்கும் பிறகு எந்த வார்த்தை மறைந்து வந்திருக்குன்னு சொன்னேன்? என்ற இந்த உருபு மறைந்து வந்திருந்தால் அது உம்மை தொகைன்னு சொன்னோம். சரி. இதுதான் இவ்வளவுதான் 5 தொகைகள். என்னென்ன தொகைகள்? 1 வேற்றுமை தொகை, 2 வினைத்தொகை, 3 பண்பு தொகை, 4 உவமை தொகை, 5 உம்மை தொகை. இந்த 5 தொகையும் வந்து இந்த 5 தொகையில் ஏதாவது ஒரு தொகை முதல் வார்த்தையாக வந்து அதன் பிறகு இன்னொரு உருவும் சேர்ந்து மறைந்து வருவதுதான் அன்மொழி தொகை. நல்லா புரியுதா உங்களுக்கு? இப்ப வேற்றுமை தொகை மொத சொல் வேற்றுமை தொகையா இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு உருபு இதுல இல்லாத இந்த 5 தொகையிலும் இல்லாத ஒரு எக்ஸ்ட்ரா இன்னொரு வேற ஒரு உருபும் மறைந்து வருவதுதான் அன்மொழி தொகை. இப்ப வினைத்தொகை வரும். முதல் சொல்லு வினைத்தொகையா இருக்கலாம். முதல் சொல் பண்பு தொகையா இருக்கலாம். முதல் சொல் உவமை தொகையா இருக்கலாம். முதல் சொல் என்னவா இருக்கலாம்? உம்மை தொகையா இருக்கலாம். அப்ப இந்த 5 தொகையில் ஏதாவது ஒரு தொகை கொண்ட ஒரு சொல் முதலில் வந்து அதன் பிறகு இன்னொரு சொல்லும் மறைந்து வருவது. பாத்துங்க. அப்ப 2 மறைந்து வருகிறது. முதல்ல வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை ஆகிய 5 தொகையில் கொண்ட ஏதாவது ஒரு சொல் முதல் சொல்லாக வந்து, அதன் பிறகும் இன்னொரு சொல் ஏதாவது இன்னொரு உருபு மறைந்து வருவதுதான் என்னது? அன்மொழி தொகை. புரியுதுங்களா? ரொம்ப எளிமைதான். சரி. இப்ப இங்க பாருங்க. அன்மொழி தொகைன்னா வேற ஒண்ணும் இல்ல. அன்மொழி தொகையா? அன்மொழி தொகை. அன்மொழி தொகை. சரி. இப்ப இத பிரிச்சு பாருங்க. அல் இத கூட தேர்வுல கேட்கலாம். அல் கூட்டல் மொழி கூட்டல் தொகை. அதாவது அல்லுன்னா அல்லாதன்னு அர்த்தம். அல்லாத. எது அல்லாத? வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்பு தொகை, ஓமை தொகை, உம்மை தொகை. இந்த 5 தொகையும் அல்லாத ஒரு மொழி. மொழின்னா என்ன? சொல்லுன்னு கூட சொல்லலாம்.
அப்ப இந்த 5 தொகையும் இல்லாமல் இன்னொரு சொல்லும் மறைந்து வருவதுதான் அன்மொழி தொகை. வேற ஒண்ணும் இல்ல. ரொம்ப ஈஸி. புரியுதுங்களா? அப்போ முதல் சொல் என்னவா இருக்கணும்? வேற்றுமை தொகை சொல்லா இருக்கலாம். அது வினைத்தொகை சொல்லா இருக்கலாம். பண்பு தொகை சொல்லா இருக்கலாம். ஓமை தொகை சொல்லா இருக்கலாம். உம்மை தொகை சொல்லா இருக்கலாம். இந்த சொற்கள் முதல்ல வந்து இதற்கு அப்புறம் இன்னொரு சொல்லும் மறைந்து வருவது. இப்ப பாருங்களேன். எடுத்துக்காட்டு இப்ப இந்த 5க்கும் எடுத்துக்காட்டு பார்க்கிறோம். இப்ப 1 வேற்றுமை வேற்றுமை அன்மொழி தொகை. வேற்றுமை அன்மொழி தொகை. இது எடுத்துக்காட்டு பார்க்கலாங்களா? இப்ப வேற்றுமை அன்மொழி தொகைக்கு எடுத்துக்காட்டு. இப்ப பாருங்க. பொற்றொடி வந்தால். யார் வரால்? பொற்றொடி வந்தால். பொற் பொற்றொடி வந்தால். அதாவது பொன்னால் பொன்னால் ஆன தொடி. அப்ப தொடின்னா வேற ஒண்ணும் இல்ல வளையல். பொன்னால் ஆன வளையலை அணிந்தவள் வந்தாள். அணிந்தவள் வந்தாள். அப்போ ஒரு பெண்ண குறிக்குது. அப்ப இங்க என்னென்ன மறந்துருக்கணும் பாருங்க. ஆள் என்ற இந்த 3ஆம் வேற்றுமை உருபு மறைந்துள்ளது. அப்ப வேற்றுமை தொகை மறைந்து வந்துள்ளது. இதுல எது வந்திருக்கு? வேற்றுமை தொகை மறைந்து வந்துள்ளது. அது இல்லாம அணிந்தவள் என்ற ஒரு பெண்ணும் இதில் மறைந்து வந்துள்ளது. அணிந்தவள் என்ற அந்த ஒரு சொல்லும் மறைந்து வந்துள்ளது. அப்ப என்ன சொன்னேன்? வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, அடுத்தது உவமை தொகை, உம்மை தொகை. இந்த 5 தொகையையும் கொண்ட ஒரு சொல் முதலில் வந்து, அதன் பிறகு இன்னொரு சொல். என்ன சொல் இதுல வந்திருக்கு? அணிந்தவள். அணிந்தவள் என்ற இன்னொரு சொல்லும் மறைந்து வந்திருக்கு. இதுக்கு பேர் தான் அன்மொழி தொகை. வேற ஒண்ணும் கிடையாது. புரியுதுங்களா? இப்ப பாருங்க அடுத்தது 2வது எடுத்துக்காட்டு பாருங்க. வினைத்தொகைக்கு பாருங்க. வினைத்தொகையா? வினை அன்மொழி தொகை. வினை அன்மொழி தொகை. அதாவது வினைத்தொகை புறத்தே பிறந்த அன்மொழி தொகைன்னு பேரு. நான் சுருக்கமா சொல்றேன். வினை அன்மொழி தொகை. இங்க பாருங்க. தாழ்குழல். தாழ்குழல் வந்தான். தாழ்குழல் வந்தான். தாழ்குழல் வந்தாள். அப்ப தாழ்குழல் முதல்ல என்னன்னு பார்க்கணும். தாழ்குழல் என்னது? தாழ்ந்த குழல். தாழ்கின்ற குழல். தாழ்கின்ற குழல். தாழும் குழல். அப்ப 3 காலமும் இதுல மறைஞ்சிருக்கு. அப்ப தாழ்ந்த குழல். தாழ்ந்த குழல். அப்ப தாழ்ந்த குழல். தாழ்ந்த குழல்னா காதுல அணியிறது இந்த மாதிரி ஒரு அணிகலன்கள் தான். தாழ்ந்த குழலை அணிந்தவள் வந்தாள். தாழ்ந்த குழலை அணிந்தவள் வந்தாள். அவ்வளவுதாங்க. இது இது பாத்தீங்களா? அப்ப எங்க அணிந்தவள் என்ற இந்த வார்த்தையும் என்னது? மறைந்து வருகிறது. அப்ப இது வினை அன்மொழி தொகை. அப்ப முதல்ல வினைத்தொகை மறைஞ்சிருக்கு. அது இல்லாம அணிந்தவள் என்ற வார்த்தையும் மறைஞ்சிருக்கு. இதான் வினை அன்மொழி தொகை. அடுத்தது 3 பண்பு அன்மொழி தொகை. பண்பு அன்மொழி தொகை. அதாவது முதல் வார்த்தை பண்பு தொகையா இருக்கணும். 2வது வார்த்தை ஏதாவது ஒண்ணு மறைஞ்சிருக்கணும். இங்க பாருங்க நம்ம 10வது பாட புத்தகத்துல இருக்கிற இத பாருங்க. சிவப்பு சிவப்பு சட்டை பேசினார். சிவப்பு சட்டை பேசினார். நல்லா பாருங்க. சிவப்புங்கிறது என்னது? ஒரு நிறம். அப்ப நிறம் வந்துட்டாலே அது பண்பு. அப்ப சிவப்பு. அப்ப இதுல பண்பு தொகை மறந்து வந்துருச்சு. அப்ப சிவப்பு சட்டையை சிவப்பு சட்டையை அணிந்தவர். சிவப்பு சட்டையை அணிந்தவர் பேசினார். புரியுதுங்களா? அப்ப இதுல வந்து பண்பு தொகையும் மறைஞ்சிருக்கு. அணிந்தவர் என்ற ஒரு சொல்லும் மறைந்து வந்துள்ளது. அதனால் இது என்னது? பண்பு அன்மொழி தொகை. இல்லன்னா அன்மொழி தொகை. அவ்வளவுதான். புரியுதுங்களா? இப்ப இந்த விஜய் பாட்டு ஒண்ணு கேட்டிருக்கீங்களா? கொக்க கோலா ப்ரோ ஒண்ணு கலருடா. என் அக்கா மாவ அதே கலருடா. அதுல கூட ஒரு பாட்டு வரும்.
பச்சை புடவை உத்து பாக்குது அப்படின்னு ஒரு வரும். அது எடுத்துக்காட்டுக்காக தான் சொல்றோம் தவிர நினைக்க வேணாம். அப்ப பச்சை புடவை அப்படிங்கிறது பண்பு தொகை. அப்ப பச்சை புடவை உத்து பாக்குதுன்னா, பச்சை புடவை எங்கேயாவது உத்து பாக்குமா? உத்து பாக்காது. அப்ப பச்சை புடவையை அணிந்தவர், அணிந்தவள் என்னை உற்று பார்க்கிறாள். அப்ப பச்சை புடவை என்ற பண்பு தொகையும், அதன் பிறகு அணிந்தவள் என்ற அந்த வார்த்தையும் அது மறைந்து வந்துள்ளதால், இது என்னது? பண்பு அன்மொழி தொகை. இன்னொரு இன்னொரு எடுத்துக்காட்டு நம்ம புத்தகத்துல இருக்கு. அதையும் சொல்லிடுறேன். முறுக்கு மீசை. முறுக்கு மீசை. முறுக்கு மீசை பேசினார். முறுக்கு மீசை எங்கேயாவது பேசுமா? முறுக்கு மீசை பேசாது. எனக்கு மீசை இல்ல. நேத்து மொட்டை அடிச்சுட்டேன். முறுக்கு மீசை பேசாது. முறுக்கு மீசை வைத்திருப்பவர் பேசினார். புரியுதுங்களா? இந்த இடத்துல யார? முறுக்கு மீசை வைத்திருப்பவர். அப்ப வைத்திருப்பவர் என்ற அந்த வார்த்தை மறைந்து வந்துள்ளது. வைத்திருப்பவர் என்ற அந்த வார்த்தை மறைந்து வந்துள்ளது. முறுக்கு மீசை என்பதும் ஒரு பண்பு தொகைதான். முறுக்கு என்பது என்னது? ஒரு வடிவம். அதுவும் ஒரு பண்பு தொகைதான். முறுக்குங்கிறது ஒரு வடிவம். அப்ப பண்பு தொகைக்கு அப்புறம் என்ன வந்திருக்கு? வைத்திருப்பவர்னு வந்திருக்கு. அப்ப இது பண்பு அன்மொழி தொகை. அடுத்தது 4வது. 4வது உவமை அன்மொழி தொகை. உவமை அன்மொழி தொகை. உவமை அன்மொழி தொகை. அப்ப சொல் என்னவா இருக்கணும்? உவமை தொகையான சொல் இருக்கணும். இப்ப எடுத்துக்காட்டு பாருங்க. பவளவாய். பவளவாய் பேசினாள். பவளவாய் பேசினாள். அப்ப பவளம் போன்ற, பவளம் போன்ற, பவளம் போன்ற வாயை உடையவள் பேசினாள். வாயை உடையவள் பேசினாள். பாருங்க. தேன்மொழி பேசினாள். தேன் போன்ற மொழியை உடையவள் பேசினாள். அப்ப இதுல என்ன மறைஞ்சு வந்திருக்கு? போன்ற என்ற பண்புத்தொகை உருவும் மறைஞ்சு வந்திருக்கு. உடையவள் என்ற அந்த சொல்லும் மறைந்து வந்துள்ளது. அப்ப இது ஓமை அன்மொழி தொகை. கடைசியாக உம்மை அன்மொழி தொகை. உம்மை அன்மொழி தொகை. உண்மை அன்மொழி தொகை. அப்ப சொல் என்னவா இருக்கணும்? உண்மை தொகையா இருக்கணும். உண்மை தொகைன்னா நமக்கு தெரியும். உம்முங்கிற வார்த்தை மறைந்து வந்தால் அது உண்மை தொகை. உம்முங்கிற வார்த்தை வெளிப்படையா வந்தா எண்ணுண்மை. ஒரே ஒரு உண்மை வந்து மட்டும் வந்தா அது முற்றுமை. இது ஏற்கனவே நம்ம நடத்தியாச்சு. இப்ப பாருங்க, உண்மை தொகை, அன்மொழி தொகை பார்க்கலாங்களா? அப்ப உண்மை தொகை இங்க பாருங்க. அண்ணன், அண்ணன், தம்பி வந்தனர். ஒரு திருமணம் நடக்குது. யாரா வந்தா? அண்ணன், தம்பி வந்தனர். அப்ப இங்க பாருங்க, சொல் என்னவா இருக்கணும்? உம்மை தொகையா இருக்கணுமா? அண்ணனும், அண்ணனும் தம்பியும் வந்தனர். அண்ணனும் தம்பியும் கூடி வந்தனர். அண்ணனும் தம்பி என்னது? கூடி வந்தனர். அப்ப உம்முங்கிற அந்த வார்த்தையும் மறைத்து வந்துள்ளது. கூடி என்ற அந்த வார்த்தையும் வந்துள்ளது. அப்ப இது உண்மை அன்மொழி அன்மொழி தொகை. புரியுதுங்களா? இன்னொன்னு வேணாலும் சொல்லலாம். பாருங்க. நோய் நொடி. நோய் நொடி வாழ்வு. நோய் நொடி வாழ்வு மனிதனுக்கு தாழ்வு. மனிதனுக்கு தாழ்வு. நம்மளா ஒரு வாக்கியம் உருவாக்குறோம். அப்ப நோயும் நொடியும். அப்ப உம்முங்கிற வார்த்தை வந்துருச்சா? நோயும் நொடியும் உடைய வாழ்வு. உடையங்கிற வார்த்தையும் மறைந்து வந்துள்ளது. நோயும் நொடியும் உடைய வாழ்வு மனிதனுக்கு தாழ்வு. புரியுதுங்களா? அப்ப இது என்னது? உண்மை அன்மொழி தொகை. அப்ப அன்மொழி தொகைன்னா அவங்க கேள்வியை கேட்கும் பொழுது அந்த கேள்வியை நம்ம நல்லா பார்க்கணும். இப்போ ஒரு கேள்வி கேட்கறாங்க. எடுத்துக்காட்டுக்கு ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். வினா. வினா என்ன பண்றாங்கன்னா, இப்ப முதல் வினா. இப்ப எடுத்துக்காட்டாக ஒரு வினா ஒண்ணு பார்க்கிறோம். ஒரு வினா. இந்த வினாவ என்ன பண்றோம்? இப்ப பார்க்கிறோம். முதல் கேள்வின்னு வச்சுக்கங்க. இப்ப தேன்மொழி. தேன்மொழி பேசினாள். தேன்மொழி பேசினாள். இப்படி போட்டு இலக்கண குறிப்பு குடுங்க. இல்ல என்ன தொகைன்னு கண்டுபிடிங்க. அந்த மாரி குடுத்துடுறாங்க. இலக்கண குறிப்பு சொல்லுங்க அப்படின்னு கேட்கறாங்க. இப்படி கேட்கும் பொழுது, அங்க வந்து அந்த கோடு பார்க்கணும். மேல இருக்கிற ஒற்றை மேற்கோள், இரட்டை மேற்கோள்லாம் பார்க்கணும். இப்ப என்ன பண்ணுவாங்க, இத இப்படி போட்டு குடுத்துட்டாங்கன்னா, அப்ப மொத்தமா கண்டுபிடிக்கணும் நம்ப. தேன்மொழி பேசினாள். அப்ப தேன் போன்ற மொழியை
கொண்டவள் பேசினாள். அப்ப இது என்ன கண்டிப்பா இது என்ன தொகை இது? அன்மொழி தொகை. என்ன தொகை? அன்மொழி தொகை. நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? அவங்க என்ன பண்ணுவாங்க சில நேரத்துல, தேன்மொழிக்கு மட்டும் 2 கொட்டேஷன் குடுத்துட்டு, இந்த பேசினால விட்டுருவாங்க. அப்ப இதுக்கு மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அப்ப தேன்மொழிங்கிறது என்ன? தேன் போன்ற மொழி. தேன் போன்ற மொழி. அப்ப கண்டிப்பா என்ன தொகை இது? உவமை தொகை. நல்லா புரியுதுங்களா? இப்படி கேட்டா உவமை தொகை. இத மொத்தமா கேட்டாங்கன்னா தான் அன்மொழி தொகை. இந்த இதுல இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணக்கூடாது? வந்து கன்ஃப்யூஷன் ஆயிட்டு, நம்ம வந்து மார்க்க விட்டுறக்கூடாது. ரொம்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அன்மொழி தொகைங்கிறது மறுபடியும் சொல்றேன். வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, ஓமைத்தொகை, உம்மைத்தொகை ஆகிய 5 தொகைகளில் ஏதாவது ஒரு தொகை உள்ள வார்த்தை முதலில் வந்து, அதன் பிறகு ஏதாவது ஒரு வார்த்தை மறைந்து வந்தால், அதன் பெயர் தான் என்னது? அன்மொழி தொகை. புரியுதுங்களா? அன்மொழின்னா அல்லாத ஒரு வார்த்தை. அல்லாத ஒரு வார்த்தை மறைந்து வருவதுதான், அல்லாத ஒரு சொல் மறைந்து வருவதுதான் அன்மொழி தொகை. நன்றி, வணக்கம்.